இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா 26ஆம் தேதி குஷி படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 10ஆம் தேதி உங்கள் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ரஜினி சாரோட மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு புது படத்தை சிதைக்கிற முயற்சி, அது எப்படி பார்க்குது? எந்த படம் எதுவும் சிதைச்சிட முடியாது. அது பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ் பார்ப்பாங்கங்கிறதுனால தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் ரிலீஸ் பண்ணுறது ஏன் நம்ம வீட்டில் இருக்கையில் பார்க்கலையான்னு, அதனால் தியேட்டரில் வர்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரை நினச்சி சிதைச்சிட முடியாதுங்க. நீங்கள் நீங்கள் விருப்பப்பட்டீங்க இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தியேட்டரில் பார்த்துட வேண்டியதானே. அதனால் நம்ம படத்தை பார்ப்பாங்கிற நம்பிக்கை தான், பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகே, உங்கள் ஒப்பீனியன் சார்? ஆக்சுவலாக ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு எமோஷன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா படமும் சரி, எல்லா படத்துலையுமே வெவ்வேறு எமோஷன்ஸ் இருக்குது. இந்த எமோஷன் சில பேர் கனெக்ட் ஆகும், அந்த எமோஷன் சில பேர் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த கதைக்கான எமோஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பிரச்சனையை புதுசாக பேசும். வித்தவுட் கான்ஃப்ளிக்ட் தேர் இஸ் நோ மூவி. ஸோ கான்ஃப்ளிக்ட் தான் பேஸ் எந்த ஒரு படத்துக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன, அந்த கான்ஃப்ளிக்ட் கான்டெம்பரரி வேர்ல்டில் கனெக்ட் ஆகுமா? ஸோ அப்படி கனெக்ட் ஆகும் பட்சத்தில் எல்லா ஆடியன்ஸும் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ரைட்டர்ஸ் ஒரு கதையை யோசிக்கிறப்பவே கான்ஃப்ளிக்ட் என்ன கான்ஃப்ளிக்ட்டுக்காக தான் நாங்கள் போராடுவோம்.